அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய பிடிஜபியில் கையிருப்பது நடைபெற்று முடிந்த IPL 2025 ஆண்டு சுற்றுப் போட்டிகளிலே CS கன்னருக்கு மிகச்சிறந்த துடுப்பாட்ட பெறுபர்களை பெற்றுக் கொடுத்த ஒரு வீரராக ஆயுஷ் மாத்ரே அவர்கள் காணப்பட்டார். இந்த சூழ்நிலையில் எதிர்வரும் IPL 2026 ஆண்டு சுற்றுப் போட்டிகளுக்காக ஆயுஷ் மாத்ரே அவர்களை CS கன்ன தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டதா அல்லது மாறாக வெளியேற்றிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டதா என்பது தொடர்பாகவே நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் IPL 2025 ஆண்டு சுற்றுப் போட்டிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே CSK அணியினுடைய தலைவரான ருத்ராஜ் கெய்க்வாட் அவர்களுக்கு ஏற்பட்ட உடலுபாதை காரணமாக அவருக்கு மாற்று வீரராகவே இந்த ஆயுஷ் மாத்ரே அவர்களை ஒப்பந்தம் செய்து கொண்டிருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ருத்ராஜ் கெய்க்வாட் அவர்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வீரராக ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்ட ஆயுஷ் மாத்ரே அவர்கள் மிகச்சிறந்த துடுப்பாட்ட பெறுபர்களை வெளிப்படுத்தியிருப்பதோடு மிகச்சிறந்த ஒரு தொடக்க ஜோடியாகவும் CSK அன்னருக்கு இனங்காணப்பட்டிருப்பது இந்த இடத்திலே CSK அன்னருக்கு ஒரு பலமான விடயமாகவே காணப்பட்டது. எனவே CSK அணியினை பொறுத்தவரையில் ஆயுஷ் மாத்ரே அவர்கள் எதிர்வரும் IPL 2026 ஆண்டு சுற்றுப் போட்டிக்கு தேவையான ஒரு வீரராக காணப்பட்டார். இருப்பினும் இந்த ஆயுஷ் மாத்ரே அவர்கள் ருத்ராஜ் கெய்க்வாட் அவர்களுக்கு பதிலாக ஒப்பந்தம் செய்து கொண்டிருப்பதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஒன்றில் ருத்ராஜ் கெய்க்வாட் அவர்களை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லது ஆயுஷ் மாத்ரே அவர்களை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த இரண்டு வீரர்களையும் ஒருமித்ததாகவே தக்க வைத்துக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை ஒன்று இருப்பதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் நமக்கு கிடைக்கப்படுகின்ற தவறுகளின் அடிப்படையில் ருத்ராஜ் கெய்க்வாட் அவர்களை தக்க வைத்துக் கொண்டு ஆயுஷ் மாத்ரே அவர்களை வெளியேற்றிக் கொள்ள போகின்றார்கள் என்பது தொடர்பான தகவல்கள் தான் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த முடிவிலே CSK அன்னருக்கு விருப்பமில்லாத ஒரு சந்தர்ப்பம் ஒன்று காணப்பட்டாலும் IPL நியதிகளின் அடிப்படையில் இவ்வாறான ஒரு வீரரினை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமாயின் மற்ற வீரரினை வெளியேற்றிக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு நிலை ஒன்று காணப்படுவதன் அடிப்படையிலே ருத்ராஜ் கெய்க்வாட் அவர்களை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமாயின் ஆயுஷ் மாத்ரே அவர்களை வெளியேற்றிக் கொள்ளத்தான் வேண்டும் என்கின்ற நிலையில் இருப்பதன் காரணமாக CSK அணியினர் ஒரு துர்ப்பாக்கியமான ஒரு இடத்திற்கு வந்து இந்த ஆயுஷ் மாத்ரே அவர்களை வெளியேற்றிக் கொள்ளப் போன்றார்கள். இருப்பினும் நடைபெற உள்ள ஏலத்திலே ஆயுஷ் மாத்ரே அவர்களுக்கு 4 கோடி வரை செலவு செய்து மூலவும் பெற்றுக்கொள்வது என்கின்ற முடிவோடு காணப்படுகின்றார்கள் என்பது போன்றுதான் சமகால தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டது. இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றும் வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.